ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு, இன்று கடலாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஒரு பழைய கதை சொல்கிறது. அந்த நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கியதாகவும், அங்கிருந்து மக்கள் பல திசைகளில் பிரிந்து சென்றதாகவும் தமிழர் மரபில் குமரிக்கண்டம் அல்லது லெமுரியா பற்றிய கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் இந்த பழமையான உலகத்துடன் ஏதாவது தொடர்பு கொண்டவர்களா? அவர்களின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம், அவர்களின் நிலத்துடனான உறவு, அவர்களின் வாய்மொழி மரபுகள், இவை அனைத்தும் குமரிக்கண்ட கதையுடன் ஏதாவது தொடர்பை காட்டுகிறதா? அல்லது இது வெறும் நம்முடைய கற்பனையா? இன்றைய வீடியோவில் மர்மத்தையும் வரலாற்றையும் அறிவியலையும் தனித்தனியாக பார்த்து உண்மையை தேடப் போகிறோம். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் என்பது ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்களை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான சொல். ஆனால் அவர்கள் ஒரே ஒரு குழு அல்ல. ஆஸ்திரேலிய கண்டம் முழுவதும் பல்வேறு பழங்குடியின சமூகங்கள் இருந்தன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனி மொழிகள், தனித்தனி நிலப்பரப்பு, தனித்தனி சடங்குகள், தனித்தனி வாய்மொழி கதைகள் என்று மிகப்பெரிய பன்முகத்தன்மை இருந்தது. அவர்களின் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நிலம் என்பது வெறும் வாழும் இடம் அல்ல. நிலம் என்பது அவர்களின் அடையாளம், அவர்களின் முன்னோர்கள், அவர்களின் கதைகள், அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் ஆன்மீக மரபு எல்லாமே நிலத்துடன் இணைந்திருக்கிறது. அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்போது வந்தார்கள்? இப்போது நம்முடைய கேள்வி இன்னும் ஆழமாகிறது. பழங்குடியின மக்களின் முன்னோர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்போது வந்தார்கள்? இன்றைய தொல்லியல் மற்றும் மரபணு ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், அவர்கள் ஆஸ்திரேலியாவில் மிகவும் தொன்மையான காலத்திலேயே வாழத் தொடங்கியுள்ளனர். அதாவது எகிப்திய பிரமிடுகள் கட்டப்படுவதற்கு முன்பே, ரோம பேரரசு உருவாகுவதற்கு முன்பே, உலகின் பல புகழ்பெற்ற நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பே ஆஸ்திரேலியாவில் மனித குடியிருப்புகள் இருந்தன. இதுதான் பழங்குடியினரின் வரலாற்றில் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் இன்னொரு கேள்வி, அவர்கள் அங்கு எப்படி சென்றார்கள்? அந்த காலத்தில் இன்று போல் விமானங்கள் இல்லை, பெரிய கப்பல்கள் இல்லை, நவீன நேவிகேஷன் டெக்னாலஜி இல்லை. ஆனால் மனிதர்கள் கடலை கடந்து புதிய நிலங்களை அடைந்திருக்கிறார்கள். இதில்தான் பழங்கால மனிதர்களின் கடல் பயண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பழைய உலகம் எப்படி இருந்தது? நாம் இன்று உலக வரைபடத்தை பார்க்கும்போது இந்தியா இங்கே, இலங்கை இங்கே, தென்கிழக்கு ஆசியா இங்கே, ஆஸ்திரேலியா அங்கே என்று தனித்தனி நிலப்பரப்புகளாக பார்க்கிறோம். ஆனால் பனிக்காலங்களில் உலகின் கடல் மட்டம் இன்றை விட குறைவாக இருந்தது. பெரிய அளவில் நீர் பனிக்கட்டிகளாக உறைந்திருந்தது. இதனால் சில நிலப்பரப்புகள் இன்று இருப்பதை விட மிகவும் விரிவாக இருந்தன. ஆனால் இதை வைத்து இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை ஒரே பெரிய கண்டம் இருந்தது என்று கூற முடியாது. மாறாக பழங்கால மனிதர்கள் தீவுகள், கடற்கரை பகுதிகள் மற்றும் பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து நகர்ந்திருக்கலாம். இதுதான் அறிவியல் காட்டும் சாத்தியமான பாதை. லெமுரியா என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? இப்போது லெமுரியா பற்றி பார்ப்போம். பலர் லெமுரியா என்றால் தமிழர்கள் வாழ்ந்த மிகப்பெரிய மறைந்த கண்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வரலாறு கொஞ்சம் வேறுபட்டது. லெமுரியா என்ற கருத்து முதலில் 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய அறிவியல் விவாதங்களில் தோன்றியது. அந்த காலத்தில் மனிதர்கள் மற்றும் சில விலங்குகளின் புவியியல் பரவலை விளக்க விஞ்ஞானிகள் முயன்று கொண்டிருந்தனர். அப்போது இந்திய பெருங்கடலில் ஒரு மறைந்த நிலப்பரப்பு இருந்திருக்கலாம் என்ற கருத்துக்கோள்கள் முன்வைக்கப்பட்டன. பின்னர் புவியியல் அறிவியல் வளர்ந்தது. பிளேட் டெக்டோனிக்ஸ் பற்றிய அறிவு வந்தது. கண்டங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பது தெளிவாக தொடங்கியது. இதனால் பழைய லெமுரியா கருத்து அறிவியல் விளக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இந்த லெமுரியா கருத்து பின்னர் தமிழ் எழுத்துலகிலும் குமரி கண்ட கருத்துக்களுடனும் தொடர்பு படுத்தப்பட்டு மிகவும் பிரபலமானது. தமிழர் மரபில் குமரி கண்டம் பற்றிய பேச்சு மிகவும் உணர்ச்சிகரமானது. கடலால் அழிந்த நிலப்பரப்புகள், தமிழர்களின் பழமையான வாழ்விடம், பழைய இலக்கிய மரபுகள், சங்ககால நினைவுகள் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு குமரி கண்டம் பற்றிய பல்வேறு கதைகள் உருவாகியுள்ளன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், குமரி கண்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்தது என்பதை நவீன புவியியல் நிரூபிக்கவில்லை. அதே நேரத்தில்
பண்டைய காலங்களில் கடல் மட்டம் உயர்ந்ததும் கடற்கரை பகுதிகள் மாறியதும் மனித குடியிருப்புகள் நீரில் மூழ்கியதும் உண்மையான புவியியல் நிகழ்வுகள். அதனால் கடலுக்குள் நிலப்பரப்புகள் மறைந்தன என்பது உண்மை. ஆனால் அது முழுமையான குமரிக்கண்டம் என்ற பெரிய கண்டம் என்பது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை அல்ல. அப்படியானால் பழங்குடியினரின் டிஎன்ஏ என்ன சொல்கிறது? இப்போது கதையின் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். டிஎன்ஏ ஒரு மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை அறிய மரபணு அறிவியல் மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களின் மரபணு வரலாறு மிகவும் தொன்மையானது. அவர்களின் முன்னோர்கள் ஆசிய பகுதிகளிலிருந்து தெற்கு பகுதிகளுக்கு நகர்ந்து பின்னர் ஆஸ்திரேலியாவை அடைந்ததாக பல ஆய்வுகள் காட்டுகின்றன. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. ஆஸ்திரேலியாவை அடைந்த மனிதர்களின் பயணம் மிகவும் தொன்மையானது. ஆனால் இதிலிருந்து அவர்கள் தமிழர்கள் அல்லது அவர்கள் குமரி கண்டத்திலிருந்து வந்தவர்கள் என்று கூறுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லை. இது மிகவும் முக்கியமான வேறுபாடு. இப்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் கடலை கடக்க வேண்டியிருந்தால் அவர்கள் எப்படி சென்றிருப்பார்கள்? மரத்தால் செய்யப்பட்ட எளிய படகுகள், தீவுகளுக்கு இடையே சிறிய பயணங்கள், கடற்கரை வழியாக நகர்வுகள், இவை அனைத்தும் சாத்தியமான வழிகள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? பழங்கால மனிதன் நாம் நினைப்பதை விட மிகவும் திறமையான பயணி. அவர் புதிய நிலத்தை தேடி நகர்ந்தனர், கடலை கடந்து சென்றனர், புதிய சூழலில் வாழ கற்றுக்கொண்டனர். அதனால்தான் இன்று உலகின் தொலைதூர பகுதிகளிலும் மனிதர்களின் தடயங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது பழங்குடியின மக்களின் இன்னொரு மர்மமான அம்சம், ட்ரீமிங். இதனை சாதாரணமாக கனவு என்று மொழிபெயர்ப்பது அதன் முழு அர்த்தத்தை தராது. முன்னோர்கள், நிலம், நீர், விலங்குகள், மனிதர்கள் இவை அனைத்திற்கும் இடையேயான உறவை விளக்கும் பாரம்பரிய அறிவு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. கதைகள் வாய்மொழியாக தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு சென்றன. ஒரு குறிப்பிட்ட மலை, ஒரு ஆறு, ஒரு பாறை, ஒரு விலங்கு இவற்றை பற்றிய கதைகளுக்குள் வரலாறு, வாழ்வியல், அறிவு மற்றும் சமூக நினைவுகள் கலந்து இருந்தன. இதனால் சிலர் கேட்கிறார்கள், இத்தகைய வாய்மொழி கதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு நிகழ்வை நினைவில் வைத்திருக்க முடியுமா? இதற்கு நேரடியான பதில் எளிதல்ல. வாய்மொழி மரபுகள் நீண்ட காலம் அறிவை பாதுகாக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கதையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு குறிப்பிட்ட புவியியல் நிகழ்வுடன் இணைக்கும் போது அதற்கு தனித்தனி ஆதாரங்கள் தேவை. தமிழர்களும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களும் ஒரே மூலமா? இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வி. தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கும் ஒரே மூதாதையர்கள் இருக்கிறார்களா? மனித குலத்தின் மிக தொன்மையான வரலாற்றை பார்த்தால் உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் தொலைதூர காலத்தில் பொதுவான மூதாதையர்களையே பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து தமிழர்களும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களும் ஒன்று என்று சொல்லிவிட முடியாது. அத்தகைய கூற்றுக்கு வலுவான மரபணு, தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் தேவை. அவை தற்போது இல்லை. அதனால் நாம் செய்ய வேண்டியது மர்மத்தை அழிப்பது அல்ல, மர்மம் எங்கே முடிகிறது, ஆதாரம் எங்கே தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்வது. ஆனால் இதனால் குமரி கண்ட கதையே முழுமையாக அர்த்தமற்றது என்று சொல்ல முடியுமா? இல்லை. உலகின் பல பகுதிகளில் கடல் மட்ட உயர்வு காரணமாக பழைய கடற்கரை நிலப்பரப்புகள் மறைந்துள்ளன. பழங்கால மக்கள் வாழ்ந்த சில இடங்கள் இன்று கடலுக்குள் இருக்கக்கூடும். அந்த காலத்து மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய சில ஆதாரங்கள் கடலுக்குள் புதைந்திருக்கலாம். இதனால் கடலுக்கடியில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மனித வரலாறு இருக்கிறதா என்ற கேள்வி உண்மையிலேயே சுவாரஸ்யமானது. அப்படியானால் குமரி கண்டம் எங்கே? இங்கேதான் மிகப்பெரிய மர்மம். குமரி கண்டம் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய நிலப்பரப்பின் சரியான வரைபடம், அதன் எல்லைகள், அதன் நகரங்கள், அதன் மக்கள் இவற்றை பற்றி இணையத்தில் பலவிதமான படங்கள் மற்றும் கதைகள் கூறுகின்றன. ஆனால் அவற்றில் பலவற்றுக்கு உறுதியான தொல்லியல் அல்லது புவியியல் ஆதாரம் இல்லை. இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். ஆஸ்திரேலியா பழங்குடியின மக்கள் குமரி கண்டத்தின் வாரிசுகளா? இன்றைய அறிவியல் அடிப்படையில் அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் அதைவிட பெரிய ஒரு உண்மை நமக்கு கிடைக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் கண்டங்களை தாண்டி நகர்ந்தனர், கடலை கடந்தனர், புதிய நிலங்களில் குடியேறினார்கள், இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தார்கள்.
தங்கள் வரலாற்றை புத்தகங்களில் மட்டுமல்ல, கதைகளிலும், பாடல்களிலும், சடங்குகளிலும், நிலத்துடனான உறவிலும் பாதுகாத்தார்கள். அதனால் லெமுரியா உண்மையா, குமரிக்கண்டம் உண்மையா, ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் அதிலிருந்து வந்தவர்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்று ஒரே மாதிரியான பதில் இல்லை. ஆனால் பழங்கால மனிதர்களின் கடல் பயண வரலாறு உண்மை. கடல் மட்டம் உயர்ந்து பழைய நிலப்பரப்புகள் மறைந்தது உண்மை. ஆஸ்திரேலியா பழங்குடியின மக்களின் தொன்மையான வரலாறு உண்மை. மற்றும் இன்னும் நாம் கண்டுபிடிக்காத மனித வரலாறு இருக்கக்கூடும் என்றது சாத்தியம். இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய மர்மம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.